திருச்செந்தூரில் களை கட்டும் கன்னிப்பெட்டி விற்பனை. ஆடி மாத கன்னி வழிபாட்டையொட்டி கன்னிப்பெட்டி வாங்க ஆர்வம் காட்டும் தென் மாவட்ட மக்கள். ஆடி மாத குலதெய்வ வழிபாட்டையொட்டி திருச்செந்தூர் பகுதியில் பனை ஓலையால் தயாரிக்கப்படும் கன்னி பெட்டிகளின் விற்பனை அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் மட்டுமின்றி உடன்குடி, திசையன்விளை, சாத்தான்குளம், பரமன்குறிச்சி மற்றும் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஆடி மாதத்தில் தங்களது குலதெய்வமான கன்னியை வழிபட்டு வருகின்றனர். கற்பக விருட்சம் என போற்றப்படும் பனை மரத்தின் பனை ஓலையில் பாரம்பரிய முறையில் கன்னி பெட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த பெட்டிகளில் கன்னியம்மனுக்காக வைக்கப்படும் கண்ணாடி வளையல், சீப்பு, சீலை, குங்குமம் உள்ளிட்ட பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும் வழக்கம் உள்ளது. பனை ஓலையால் தயாரிக்கப்படும் பெட்டிகள் நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் இருப்பதுடன் அதில் வைக்கப்படும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் என்பதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கன்னி பெட்டிகளை வாங்கி செல்கின்றனர். தென் மாவட்டங்களில் திருமணமாகாமல் சிறு வயதிலேயே உயிரிழந்த பெண் குழந்தையை கன்னியாக கருதி வழிபடும் பாரம்பரியம் உள்ளது. அந்த வகையில் கன்னியம்மனை குலதெய்வமாக கொண்டு பல குடும்பங்கள் வழிபட்டு வருகின்றனர். ஆடி மற்றும் தை மாதங்களில் கன்னி வழிபாடு நடைபெறும் நிலையில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களது வீடுகளில் வைத்து வழிபாடு செய்வது வழக்கமான ஒன்று. இதனையொட்டி திருச்செந்தூர் பகுதியில் உள்ள கடைகளில் கன்னி பெட்டிகளின் விற்பனை தற்போது சூடுபிடித்துள்ளது. சிறிய பெட்டி, பெரிய பெட்டி என 2 வகைகளில் கன்னி பெட்டிகள் விற்பனை செய்யப்படுகின்றன. சிறிய பெட்டியில் குறைந்த அளவிலான பொருட்களையும், பெரிய பெட்டியில் அதிகமான பொருட்களையும் வைத்து வழிபட முடியும். மேலும் பனை ஓலை பெட்டிகளுக்கு பல்வேறு வண்ணங்களில் வர்ணம் தீட்டி கவர்ச்சிகரமான விற்பனை செய்து வருகின்றனர். குலதெய்வ வழிபாட்டிற்காக தென் மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான மக்கள் திருச்செந்தூருக்கு வந்து கன்னி பெட்டிகளை வாங்கி செல்வதால் இப்பகுதியில் கன்னிப்பெட்டி விற்பனை களை கட்டியுள்ளது. கன்னிப்பெட்டின்னு சொல்லி நம்ம சிறு வயதில் இறந்து போன சின்ன குழந்தைகள் கன்னியாக இருப்பாங்க, கன்னிலேயே இறந்துருப்பாங்க. அந்த கன்னி பெண்களுக்காக கன்னி தெய்வங்களான அவங்களுக்கு கன்னிப்பெட்டின்னு ஒன்று ஓலையான பொருட்கள் ரெடி பண்ணுறாங்க. நம்ம ஊர் சைடு திருச்செந்தூர் பனை ஓலை பொருள், திருச்செந்தூர், உடன்குடி, திசையன்விளை, தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி தென் மாவட்டத்தில் உள்ள மக்கள்கள் அந்த பொருட்களை வச்சு புது ட்ரெஸ்ஸு, வளையல், பொட்டு, கண்ணாடி, சீப்புன்னு அவங்களுக்குன்னு ஒரு பெட்டியை வச்சு கும்பிட்டு சாமி வழிபட்டு அதை அந்த பெட்டிக்குள்ளே வச்சு அவங்க ஞாபகமாக எடுத்து தொங்க விட்றாங்க. அது கன்னிப்பெட்டி வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம திருச்செந்தூர் சைடு. அதில் வந்து நமக்கு 2 விதமாக பெட்டிகளை ரெடி பண்ணுறோம். ஒரு சில பேர் ஒரு கன்னி தெய்வம் இருக்கும் வீட்டில், அவங்களுக்கு ஒரு சின்ன கன்னிப்பெட்டி வகையானது சின்னதை வாங்கி வச்சு வழிபட்டு கும்பிட்றாங்க. இன்னொன்று ஒரு 4-5 பேர் இருப்பாங்க வீட்டில், கன்னி தெய்வங்களே 3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக இப்போ ஒரு பெரிய சைஸான ஒரு பெட்டியை தயார் பண்ணுறோம். 2 விதமான பெட்டிகளை தயார் பண்ணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த இறந்தவங்க, சின்ன பிள்ளைங்கள், பெரியவங்க இறந்தவங்கள கன்னிக்கு வச்சு கும்பிட்றதுக்காண்டி இந்த பெட்டி உபயோகப்படுத்துங்க. இதுக்குள்ளே வைக்கிற பொருள் சீப்பு, கண்ணாடி, துணிமணி எல்லாம் வச்சு வருஷம் கும்பிட்றது வழக்கம் தென் மாவட்டங்களில். இதே போல் திருச்செந்தூரில் வாங்கிட்டு போனால் மிக சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நம்பிக்கையோடு வாங்கிட்டு போகிறாங்க.